அபிஷேகம் இலவசம், சுகம் இலவசம், அற்புதம் இலவசம், இதெல்லாம் இலவசம். ஆனால் ப்ராடக்ட் இலவசம் கிடையாது. ஆனாலப்பட்ட ஜான் ஜபராஜ் கூட அற்புதத்தை விற்கலை, சுவிசேஷத்தை விற்கலை, அபிஷேகத்தை விற்கலை. அது சோகால்டு அபிஷேகம் தான் இருந்தாலும் ஓகே, அதை விற்கலை. எல்லாமே மாற போகுது. எல்லாமே மாறாது, இவன் வாழ்க்கை மாறும். ஏன்னா ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும். ஸ்பான்சர் பண்ணணும்னா இவ்வளோ அமௌண்ட்டு. அற்புதங்கள் நடக்க போது ஆண்டவர் அனுபவிக்க போறீங்க. அந்த சாயங்காலத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஆண்டவரை அனுபவிக்கணும், பணம் கொடுக்கணும், கொடுத்தாதான் உள்ளே வர முடியும். ஆக்சுவலாக எங்கள் பிளானே என்னென்னா, ஜான் ஜபராஜ் போனதை பயன்படுத்தி நம்ம ஜெர்சன் எடின்பேரோ காலம் நல்ல காலம் பிறக்குது. அந்த நல்ல காலம் யாருக்கு பிறக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. யூடியூப் இஸ் a trade. அது ஒரு வர்த்தகம், அது ஒரு வருமானம் ஈற்றுகிற ஒரு இடம். இது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஜான் ஜபராஜ் இந்த மாதிரி பேசுனது. ஏன்னா நம்மளே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ இங்கே என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஜான் ஜபராஜ் பணப்பேயாக அலைஞ்சான். சரியா, ப்ரைவேட் ஜெட்டு வாங்கணும், உண்டியில் நீயே உளுந்துரு, இந்த தங்கத்தை போடு, வீட்டிலலாம் போய் கேட்காத, ஏகப்பட்ட விஷயங்கள், பணம் 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 பணம். இப்போது அவனை விட மோசமாக இந்த ஜெர்சன் வேலை காட்டுறாரு. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னு தான் இந்த வீடியோ. நான் ஒரு 10 வடையை சுட்டு கொண்டு வந்து நான் ஒரு கடை போட்டிருக்கேன். பக்கத்தில் ஒருத்தன் வடையே சுடாமல் சட்டியை மட்டும் கொண்டு வந்து இங்கேருந்து வடையை தூக்கிட்டு போய் நான் விற்றுக்கிறேன் அப்படின்னா அதை அனுமதிக்க முடியாது. இது எதுக்காகனா, அவருடைய சேனலில் அவர் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை யாருமே எடுத்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக. இதுவே வேதத்தின் அடிப்படையில் அநியாயம். ஏன் பவுல் என்ன சொல்கிறாரு? பொறாமைனாலேயோ வஞ்சகத்தினாலேயோ எதுனாலேயோ சுவிசேஷத்தை ஒருத்தன் பிரசங்கித்தால் நல்லது தானே, சந்தோஷப்படுன்றாரு. ஆனால் இவங்க என் மூலமாக மட்டும்தான் அதெல்லாம் போகணும், என்கிட்டருந்து யாரும் எடுத்து போடக்கூடாது, அவங்க சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜென்ரலாக ஒரு ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக அவங்கள இது பண்ணுறாங்களே, அட்ரஸ் பண்ணுறாங்களே, நாங்களாம் தேவ ஊழியன்னு. அப்படி தேவ ஊழியனாக இருந்தால் பவுல் மாதிரி பெருந்தன்மையாக இருக்கணுமா இல்லையா? நான் கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணது கரெக்டு, இருந்தாலும் நீ 4 பேர் எடுத்து 4 விதத்தில் போட்டால் இன்னும் அதிக ரீச் இருக்கும், நிறைய பேர் போய் சேரட்டும் அப்படின்னு நினைக்கணும்ல. நினைக்கல, அது தப்பு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. ஆனால் செக்யுலர் வேர்ல்டில் அது தப்பா இல்லை. ஏன்னா ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண அவ்வளோ செலவாகுது, அந்த கண்டென்ட்டை வச்சு வேறு யாரும் சம்பாதிக்கக்கூடாதுன்னு அந்த கண்டென்ட் ஓனர் நினைக்கிறது தவறு இல்லை. சரியா? ஆனால் தொடர்ந்து பாருங்கள், அந்த பணப்பேய் ஜான் ஜபராஜ் எந்த அளவுக்கு நல்லவன் இந்த பணப்பேய் ஜெர்சனுக்கு கம்பேர் பண்ணும்போதுன்றதை தெளிவாக பார்க்கலாம். யூடியூப் இஸ் a trade. யூடியூப் இஸ் a trade. யூடியூப் இஸ் a trade. யூடியூப் இஸ் a trade. யூடியூப் இஸ் a trade அப்படின்னு மூச்சுக்கு 300 முறை சொல்லி அழுத ஜான் ஜபராஜ் கூட எதை விற்கலைன்னு பாருங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இல்லை, அபிஷேகம் இலவசம், சுகம் இலவசம், அற்புதம் இலவசம், இதெல்லாம் இலவசம். ஆனால் ப்ராடக்ட் இலவசம் கிடையாது. ஆனாலப்பட்ட ஜான் ஜபராஜ் கூட அற்புதத்தை விற்கலை, சுவிசேஷத்தை விற்கலை, அபிஷேகத்தை விற்கலை. அது சோகால்டு அபிஷேகம் தான் இருந்தாலும் ஓகே, அதை விற்கலை. இந்த ஒரு வசனத்தை மட்டும் ஜனங்கள் வெளியே கொண்டு வருவாங்க. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இயேசு கிறிஸ்து எனக்கு இலவசமாய் ரட்சிப்பை தந்தார், நான் சுவிசேஷத்தை இலவசமாக பிரசங்கம் பண்ணுறேன். அதில் இந்த மேட்ரு மேல் ஹீலிங்கையும் அற்புதத்தையும் இலவசமாக கொடுத்தாரு. கிஃப்ட்டை உங்களுக்கு இலவசமாக தர்றோம். இன்றைக்கி உங்களுக்கு வந்து கேன்சர் சுகமாயிருச்சு, ஒரு 1 கோடி ரூபா தாங்கன்னு யார்ட்டே கேட்டோமா? கேட்கல. உங்கள்கிட்ட மெயினாக ஆன்லைனில் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த கேமரா வழியாக இருக்கவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இதை பேசின இந்த நபரே இந்த க்ரைட்டீரியாவை கொஞ்சம் மீறி இருக்கலாம். ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும், உனக்கு சுகம் வேணுமா, இவ்வளோ காசு கொடுத்து உள்ளவா, நான் சுகத்தை தரேன்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் இன்றைக்கி ஒரு நபர், இந்த நபர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம், அதாவது விசாரணை கைதியாக உள்ளே போனார் இல்லையா, அது வரைக்கும் ஆள் அட்ரஸே இல்லாமல் இருந்தாப்புல
இவர் அப்படி போன அப்புறம் நான் வந்து அதை நடத்துகிறேன் இது நடத்துகிறேன் கான்சர்ட் நடத்துகிறேன் அப்படின்னு வெளில வந்து இன்னைக்கு நீ பணம் இத்தனை ஆயிரம் கொடுத்தா ஹீலிங் நடக்கும் அப்படின்னு மக்கள்கிட்ட பணம் வசூலிச்சுட்டு இருக்காரு. பார்க்குறீங்களா? என் அன்பு நண்பர்களே, சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான துதி ஆராதனை கவனிச்சிங்களா? நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் கண்கள் காதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் மூடி வச்சுருப்பான். அதனால் கொஞ்சம் ஒரு செகண்டு ஆண்டவரே மனக்கண்களை திறங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள், திருப்பியும் கேளுங்க. என் அன்பு நண்பர்களே, சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான துதி ஆராதனை கான்சர்ட். பிரம்மாண்டமான துதி ஆராதனை கான்சர்ட். அதாவது ஆண்டவரை துதிக்கிறதுக்கும் ஆராதனை பண்ணுறதுக்கும் கான்சர்ட்ன்ற வடிவில் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சென்னையில் பிரம்மாண்டமாவான். அதுக்கு பேர் அலைவான். பல வருஷமாக அதை நடத்தவே இல்லை. ஆனால் தம்பி ஜானு விசாரணை கைதியாக உள்ளே போனார் போக்சோல. அண்ணன் ஜெர்சனு வெளில வந்து கூத்தடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. An evening of great music, wonderful worship and God encounter. ஈவினிங் ஆஃப் வண்டர்ஃபுல் மியூசிக், காட் என்கவுண்டர். அதாவது ஆண்டவர் ஒரு என்கவுண்டரை உங்களுக்கு பண்ணணும்னா நீ இத்தனை ஆயிரம் கொடுத்து வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? அதுவும் அவங்க போடுற டைட்டில் பாருங்கள், ஹீலிங் வர்ஷிப் கான்சர்ட். அப்போ உனக்கு சுகம் வேணும்னா பணம் கொடுக்கணும். எத்தனை ஆயிரம்ன்றதை வீடியோ லாஸ்ட்டில் பார்த்துருவோம். போகுது எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. ஜூன் 22 மாலை 6 மணிக்கு எல்லாமே மாறாது, இவன் வாழ்க்கை மாறும். ஏன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும். ஸ்பான்சர் பண்ணணுன்னா இவ்வளோ அமௌண்ட்டு, அவ்வளோ அமௌண்ட் இவனுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு 10 பேர் இருப்பாங்க, டொனேஷன் பண்ணுறதுக்கு 10 பேர் இருப்பாங்க, 100 பேர் இல்லை ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. காசு கொடுத்து உள்ளே வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னொரு ஆயிரக்கணக்கிலையோ லட்சக்கணக்கிலையோ இருப்பாங்க. அதனால் பணம் இவனுக்கு கிடைக்கும், எல்லாமே இவனுக்கு மாறும். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து கலந்து கொள்ளணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அது எப்படி விரும்பாமல் இருப்பீங்க? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்தால் தானே. ஃபேமிலியோடு வந்தீங்கன்றதுனால ஃபேமிலிக்கெலாம் ஃப்ரீ என்ட்ரியாக கொடுப்பீங்க? காசு எவ்வளோ? ஆயிரங்கள், அதுக்கும் மேலே. மூஞ்சில் பிரகாசம் தெரியும், சந்தோஷம் தெரியும், படியை தான் செய்யும். அற்புதங்கள் நடக்க போது ஆண்டவர் அனுபவிக்க போறீங்க. அந்த சாயங்காலத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிடவே கூடாது. ஆண்டவரை அனுபவிக்கணும், பணம் கொடுக்கணும், கொடுத்தா தான் உள்ளே வர முடியும். சில பல ஆயிரங்கள், அது எவ்வளோன்னு தெளிவாக வீடியோ லாஸ்ட்டில் ப்ரூஃபோட போடுறேன். அற்புதங்கள் நடக்க போது ஆண்டவர் அனுபவிக்க போறீங்க. அந்த சாயங்காலத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. டிக்கெட்டு வாங்கிட்டு மிஸ் பண்ண பிரச்சனை இல்லைல்ல சார் உங்களுக்கு? டிக்கெட்டு வாங்காமல் விட்டுறக்கூடாது, அதானே? இதை என்னோட பர்சனல் இன்விடேஷன் எடுத்துக்கோங்க. டிக்கெட்ஸ் aliveconcert.org நீங்கள் புக் பண்ண முடியும். இல்லையா அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு டிக்கெட்ஸை உடனே அனுப்பி வைக்கிறோம். உடனே என்ன அனுப்பி வைப்பீங்க? சும்மாவா? தொடர்பு கொண்ட உடனே அனுப்பிடுவீங்களா? பணம் பணம் எல்லோரும் வாங்க முடியுமா? பாமர மக்கள் வாங்க முடியுமா? பணம் இருக்கிறவங்க தான் வாங்க முடியும், பணம் இருக்கிறவங்க தான் வர முடியும். பணம் எதுக்கு? ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் அனுபவிக்க, ஹீலிங் நடக்க, ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை துதிக்க பணம் கொடுக்கணும். இயேசுவை அனுபவிக்க வாருங்கள். மக்களை போங்க, இயேசுவை அனுபவிக்க பணம் கொடுங்க. அவனுக்கு பணம் தேவைப்படுது, பணம் கொடுங்க. ஒரு கதை சொல்லுவான், என்ன தெரியுமா? நான் பணம் எனக்கு வாங்கலை, நான் வந்து சர்ஸு கட்ட தான், ஹீலிங் சென்டர் கட்ட தான் பணம் வாங்குறேன் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவான். ஹீலிங் சென்டர் கட்டணும்னா நான் ஹீலிங் சென்டர் கட்டணும், பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்க. ஆண்டவரை அனுபவிக்க வாங்கன்னு சொல்லி பணத்துக்கு ஆண்டவரை ஏன் விற்கிறீங்க? ஆண்டவரை அனுபவிக்க வாங்கன்னு பணத்துக்கு ஏன் விற்கிறீங்க? ₹1 ₹2 இல்லை, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்துக்கு ஏன் விற்கிறீங்க? பொண்ணு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு உனக்கு தெரியுமாடா? நான் ஆப்வியஸாக எப்படி ஸ்பான்சர் பண்ணணுன்னா கான்டாக்ட் பண்ண சொல்கிறீங்க. ஃப்ரீயாவா ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க? அவங்களுடைய பேனர்லாம் அங்கே வருதுன்னா
நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் சொந்த செலவில் அடித்து வைப்பீங்களா? காசு வாங்க மாட்டிங்களா? இது இல்லாமல் ஆஃபரிங், டொனேஷன், அதெல்லாம், அது இல்லாமல் டிக்கெட்டு காசு, அதெல்லாம். இதுலேயும் டோனர் பாஸாம். டொனேஷன்னா அவங்களா கொடுக்கணும், அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்கணும். இந்த ஃபீஸ் அப்படின்னு நிர்ணயித்து வாங்கக்கூடாது. அதுக்கு பேர் வியாபாரம். வியாபாரம். இந்த வியாபாரத்துக்கு எதிராக உங்கள் அண்ணன் மோகன்சி குரல் கொடுப்பாரா? இல்லை கார்த்திக் கமாலியல் எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பார்ல, யூன்னு கொடுப்பாரா? இல்லை இந்த ஐபிஎல் தம்பி முட்டிடுவேன், மோடிடுவேன், மதம் பிடிச்சி நிற்கிறேன் அப்படின்னு வர இந்த வியாபாரத்துக்கு எதிராக குரல் கொடுப்பாரா? இயேசு அனுபவிக்க நான் ஏன்டா பணம் கொடுத்து வரணும் அப்படின்னு கேட்பாரா? டி மோகன் கேட்பாரா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நபர் கேட்டுருவாங்களா? ஜான் ஜெபராஜ் அத்தனை பேர் கேட்டீங்க, எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தீங்க, பயங்கரமாக இருந்தீங்க. அவன் பாட்டெல்லாம் எவனும் பாடக்கூடாது அப்படின்னீங்க. இவன் பாட்டை மட்டும் பாடலாமா? இயேசுவை அனுபவிக்க பணம் கேட்குறவங்களுடைய பாட்டை பாடலாமா பாடக்கூடாதா? தம்பி கமாலியல் சொல்லுப்பா, சொல்லுப்பா. சரி, அந்த ஓஆர்ஜியில் போய் டிக்கெட்ஸ், ஃபேர், இதெல்லாம் இது மொதல் வீடியோ தானே, பல வீடியோ போட போகிறோம். அதில் ஏதாவது ஒரு வீடியோவில் டைம் கிடைக்கும்போது போடுறேன். உங்களுக்கு பார்க்கணுன்னா alive.org சொன்னார்லையே, அங்கே போய் பார்த்துருங்க.